ஓ, வணக்கம். நான் அட்வொகேட் சாந்தகுமார். வெல்கம் டு நாம் கேட்போம் என்ற யூடியூப் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னன்னா ஒரு சட்டம் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு. இப்போ சமீபத்துல வந்திருக்கு என்னன்னா, தட் இஸ் ரீஜனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன். அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன்ற சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் இருக்கு. அதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா 2013ல இந்த ஆர்டிஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது அண்டர் த பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு தனியார் பிரைவேட் ஸ்கூல்ல, தனியார் பள்ளிகளில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுப்பதற்காக ஒரு திட்டம் அது சட்டத்தின் மூலமா அமுல்படுத்தப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூல்ல உடல் ஊனமுற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், நலிந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பால் இனத்தவர்கள், எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக 25% ஆஃப் அலோகேஷன்ஸ், ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 100 பிள்ளைங்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல 25% வந்து இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ல வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். இதுதான் இந்த டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட சட்டத்தின் கீழ், ஆளுகையின் கீழே தீர்மானிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. தமிழக அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் கண்டிப்பாக சீட் அலோகேஷன்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்கும்படி தமிழக அரசாங்கம் வலியுறுத்தி உள்ளது. இதை பொதுமக்களாகிய நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆர்டிஇ இதை வந்து திட்டமா வந்து வலியுறுத்தி உள்ளது. ரீஜனல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தமிழக அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது. நாம் பயன்படுத்துவோம். நாம் கேட்போம் நிகழ்ச்சியின் மூலமா இதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.